ஆமா, அந்த போட்டோ எங்க அங்கிள்? எது? என்ன போட்டோ பாது? அது வந்து நான் சொல்றேன்ப்பா, ஈஸ்வரி போட்டோ. ராஜராஜேஸ்வரி படம்மா. நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போனப்போ அந்த படத்தை வாங்கினேன். அதை பூஜை ரூமில் வச்சு வெள்ளிக்கிழமையான லலிதா சாஸ்திரம் சொன்னால் குடும்பத்துக்கே நல்லது. சங்கரன் தான் அதை லேமினேட் பண்ணி கொண்டு தரேன்னு சொன்னான். ஏப்பா மறந்துட்டியா? ஆமா ஆமா. எங்கப்பா அந்த போட்டோ? அது ஒரு பேஷண்ட் போனா அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்தேன். என்ன அங்கிள் இவ்ளோ ஞாபகம் மருதி? லைஃப்ல எதையும் மிஸ் பண்ண கூடாது அங்கிள். மிஸ் பண்ண கூடாதுமா. மிஸ் பண்ணிட்டேன். தப்புதான். அங்கிள் நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீங்க பெருசா ஃபீல் பண்றீங்க. உங்களை மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் பேஷண்ட் வயித்துல கத்திய மறந்து வச்சு தைச்ச கதையெல்லாம் இருக்கு. இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏய், வந்தது வராதுமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? அங்கிள் ரொம்ப சாஃப்ட், என்ன மாதிரி. ஓகே, பேசிட்டு இருங்க. ரவி, அங்கிள் வரதுக்குள்ள நம்ம இன்னொரு கேம் ஆடலாமா? ஓகே ஆடலாம், பட் ஒன் கண்டிஷன். இந்த தடவை தோத்தா கண்டிப்பா தோப்புக்கரண போடணும். என்ன ரவி? தோத்து கண்டிப்பா. போனதானே பார்க்கலாம். போன தடவை நீங்களாம் ஏமாத்தி விளையாடுனீங்க. சரிதா, வா. ஏமாத்துறவங்க எப்போ ஏமாத்திட்டே இருக்க முடியாது. ஏமாத்துறவங்க தான் தோப்புக்கரணம் போடணும். ஆமா ஆமா, போன தடவை நாங்க தான் தோத்து போயிட்டு தோப்புக்கரண போட மாட்டேன்னு அடம் பிடிச்சோமாக்கும். ஏமாத்துறவங்க எப்போ ஏமாத்திட்டே இருக்க முடியாது. ஏமாத்துறவங்க தான் தோப்புக்கரணம் போடணும். டே சங்கர், என்னாச்சு? நீ போட, நான் வரேன். ஏண்டா, நான் இழக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கேன். உனக்காக தானே வந்தேன். டேய், என்னால் முடியலடா. நீ வேணா போடா, நான் அப்புறமா வரேன். சரி, நீ மெதுவா வா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஓகே? உன் பேர் சுரேஷ் தானே? ஆமாம். நொப்பம் பேர் தனியாசலம் தானே? சொல்லுங்க. நொப்பம் மேலே டிக்கெட் வாங்கி 2 வருஷம் இருக்குல்ல? உனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு ஒண்ணு வேணாம். அப்ப உன்னோட கொடைக்கானல் பங்களா தான் வேணும். பத்திரத்தை எப்ப மாத்தி தருவ? பங்களா பத்திரத்தை நீ கேட்ட உடனே மாத்தி தரத்துக்கு அது ஒண்ணு உங்க வீட்டு பாத்ரூம் டவல் இல்ல. அப்போ உனக்கு இஷ்டம் இல்ல? இல்ல இல்ல. உன்னை கஷ்டப்படுத்தாம வாங்கலாம்னு நினைச்சேன். அதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்ப டேய் தோர தூக்குடா அவனை.
டேய் மாரியப்பா ரிவர்ஸ் எடுத்து தூக்குடா. ஏய் கோ கடவுளே, இது என்ன அபசகுணம் மாதிரி இருக்கு? என் பூஜையில ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. வாப்பா சங்கர். சுரேஷ் எங்க? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீங்க 2 பேரும் தானே ஒன்னா ஜாக்கிங் பண்ணீங்க? ஆமா, என்ன உன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? சுரேஷ் ஏதாவது ஃபோன் பண்ணானா இல்ல வேற யாராவது ஃபோன் பண்ணாங்களா? போனா அப்படி எதுவும் பண்ணலையே. இல்ல சுரேஷுக்கும் வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னப்பா சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? ஐயோ அது இல்லம்மா, நானும் சுரேஷும் ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர் 4 பேர் வந்து அவனை அடிச்சு தூக்கி போட்டு கார்ல கொண்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்ற? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது எல்லாமே நடந்துருச்சுமா. ஐயோ கடவுளே, நானும் என் பிள்ளையும் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. எங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க யாரு என்னன்னு கேட்பாங்க. நீங்க வந்தா நல்லா இருக்கும், அதனால உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா நீ? என் பிள்ளை யாரோ 4 பேர் அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க, நீ பாத்துட்டு சும்மா இருக்கியே. டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியல. சுரேஷ்க்கு எதுவும் ஆயிருக்காது. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் சரி, சரி, கொடுக்கலாம். வா. ஆமா நீ கதை போட்டாங்க, நான் ஆட்டோ கொண்டு வந்துடுறேன். இறங்கம்மா. இந்தப்பா இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்ன விஷயம்? என் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட புகார் கொடுக்கணும். உள்ள இருக்காரு பாருங்க. பாப்பா உட்காரியாங்க, நான் பார்த்து சொல்றேன். சார் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. காலையில ஜாகிங் போன என் பையன் இன்னும் வீடு வந்து சேரல. எந்த ஏரியால இருக்கீங்க? பக்கத்துல காவேரி நகர்ல தாங்க இருக்கும். பையனுக்கு வயசு என்ன? எங்க போறேன்னா? பையனுக்கு 26 வயசுங்க. வழக்கம் போல ஜாகிங் போனவன யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இத பாருங்க, பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சொல்லுங்க. கடத்திட்டு போயிட்டு தான் நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. நோ சார், அவர் கூட ஜாக்கிங் போனவன் தானா? பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன் சார். நாங்க 2 பேரும் காலையில ஜாக்கிங் போகும்போது 4 பேர் அவனை அடிச்சு கார்ல தூக்கிட்டு போனதை கண்ணால பார்த்தேன் சார். ஐ அம் தி ஐ விட்னஸ். அப்படியா? வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? சாரி சார், டென்ஷன்ல கவனிக்கல. ஐயா இந்த நிமிஷம் கண்ணறிஞ்சு கடவுள் நீங்கதான் ஐயா. என் பையனை எப்படியாவது மீட்டு கொடுங்க ஐயா. ஐயா அவன் எனக்கு ஒரே பையன். அழாதீங்கம்மா. உங்க பையன் ஏதாவது காதல் விவகாரத்துல சிக்கியிருந்தானா? ஐயோ அப்படிப்பட்ட பையன் இல்ல. அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. ஆமா சார், ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் சார். உங்க ஃபேமிலிக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா கொடைக்கானல்ல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்றவர் வந்து அந்த வீட்டை விலைக்கு கேட்டாரு. நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். அவர் எத்தனோ தடவை வந்து கேட்டோம், நாங்க அவர் வழிக்கு வரல. கடைசியா என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு போனாரு.
எனக்கு என்னமோ அவர் மேலதான் டவுட் இருக்குங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஆதிகேசவன். ஆதி. பிரகாஷ் சார். அந்த ஆதிக்கு ஆதரவா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுங்க. ஓகே சார். நீங்க என் கூட வாங்க. வாங்கம்மா. வாங்க சார். இந்த போனுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆ, இருக்கு. சுரேஷ் ரூம்ல இருக்கு. ரூம் எங்க இருக்கு? மேல ரைட் ஹேண்ட் சைடுல. கான்ஸ்டபிள் சார். போய் போன் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். குயிக். நீங்க தைரியமா போன் எடுங்க. ஹலோ, நாங்க லயன்ஸ் கிளப்ல இருந்து பேசுறோமா? சுரேஷ் சார் இருக்காங்களா? சுரேஷ் வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? அவர் வந்தாருன்னா லயன்ஸ் கிளப்ல இருந்து சேகர் பேசுறேன்னு சொல்லுங்க. வந்தவன கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்கம்மா. சரி. யார் போன்ல? லயன்ஸ் கிளப்ல இருந்து. உங்க பையன் சுரேஷ் லயன்ஸ் கிளப்ல மெம்பரா? ஆமாங்க. கான்ஸ்டபிள் சார். கம் ஆன். இதோட அந்த லைனையும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம் ஹரே. மேடம், உங்க பையனுக்கு சமீபத்துல பிசினஸ் ரீதியா பர்சனலா ஏதாவது பிரச்சனை தகராறு நடந்ததா? என் பையன் யாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு எதிரிங்களே கிடையாது. அவன் யார் வம்புக்கும் போகவே மாட்டான். ஹலோ. அம்மா, நான் சுரேஷ் பேசுறேன். டேய், எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? உன்னை யாரோ 4 பேர் சேர்ந்து கடத்திட்டு போனதா சங்கர் சொன்னா. எனக்கு எதுவும் இல்லம்மா. என்னை யாரும் கடத்தல. நீங்க தைரியமா இருங்க. சுரேஷ், இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுறேன். யாரோ கடத்தினதா சொன்னாங்க. எங்க இருக்கீங்க? சார், என்னை 4 பேர் அடிச்சது உண்மை. கடத்த முயற்சி பண்ணதும் உண்மை. ஆனா அவங்க கடத்த பிளான் பண்ணது வேற ஒரு ஆளு. அதனால என்ன விட்டுட்டாங்க சார். நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். போன் அம்மா கிட்ட கொடுங்களேன். நீ எங்கடா இருக்க? சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கேன். அவன் சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல வீட்டுக்கு வரணுமான்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும். இன்ஸ்பெக்டர் பாண்டி அங்க இருக்கானா? அவனை அங்கிருந்து போக சொல்லு. அவன் அங்க இருந்தேன் உன் மவன் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டேன். நாங்க எதுக்காக சுரேஷை கடத்தணும், எங்களுக்கு என்ன வேணுங்கிறத இன்னும் 2 மணி நேரத்துல போன்ல சொல்றோம். இன்ஸ்பெக்டர் பாண்டியங்கிட்ட உன் மவன் கிடைச்சிட்டேன், அவன் விருதுநகருக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற ராஜபாளையத்துக்கோ உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருக்கான்னு எதையாவது சொல்லி சமாளிச்சு போடு. என்ன? ஐயா, என் பையனை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க. நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையனை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. தைரியமா இருங்க. கான்ஸ்டபிள் சார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோனுக்கு வர கால்லாம் என் செல்லுக்கு டைவர்ட் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் இட் டன் இமிடியட்லி. ஓகே சார். இவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. சுரேஷ்க்கு எதுவும் ஆகாதுமா. அவன் நிச்சயமா திரும்பி வந்துருவான். நான் வீட்டுக்கு போறேன். ஏதாவது அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே வந்துடுறேம்மா. வரேம்மா. சரிப்பா. கடவுளே. சார். ஆதியை பத்தின விவரங்கள் கேட்டிருந்தேனே, ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கு சார்.
என்ன பாண்டி, எஸ் சார். சீரியஸா ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்க? புது கேஸா? ஆமா சார், ஒரு கிட்னாப்பிங் கேஸ். சுரேஷ்னு ஒருத்தரை கடத்திருக்காங்க. கடத்தினது ஆதி. ஆதி? கட்ட பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு எல்லா இல்லீகல் பிசினஸும் பண்றவன். அது மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்கு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறவன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை கையை வெட்டியிருக்கான். தெரியும் சார், இன்ஸ்பெக்டர் ஜான்சன். ஸோ இந்த கேஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். எஸ் சார். அதே சமயம் நம்ம தப்பான அப்ரோச்சாலேயோ மூமெண்ட்டாலேயோ கடத்தப்பட்டவன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. ஓகே சார். இது விஷயமா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா சார். ஜஸ்ட் a minute. சார், ஆதியோட ஆட்கள் தான் ஃபோன் பண்றாங்க. சுரேஷ் வீட்டு கால்ஸை என் செல்லுக்கு டைவர்ட் பண்ண சொல்லிருந்தேன். அட்டன் பண்ணி பேசு. எக்ஸ்கியூஸ் மீ சார். அம்மா, நான் சுரேஷ் தான் பேசுறேன். அவங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்கம்மா. ஏம்மா தாயே, இந்த ஜில்லால எனக்கு தெரியாம ஒரு அணுவும் அசையாது. நீ வழக்கம் போல ஏதாவது போலீஸு கீழீஸுன்னு போன, அப்புறம் உன் மவன் போனமா தான் வீடு வந்து சேருவேன். என்ன நான் சொல்றது புரியுதா? உனக்கு மவன் பெருசா இல்ல பணம் பெருசா? மவன் தானே பெருசு. அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வந்து சேரு. என்ன? என்னாச்சு? ஆதியே பேசினா சார். சுரேஷோட அம்மா கிட்ட பேசுறத நினைச்சு என்கிட்டயே பேசினா. பணத்தை சொன்ன இடத்துக்கு கொடுத்து அனுப்பலைன்னா சுரேஷை போனமா தான் பார்க்க முடியும்னு மிரட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோ. அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஓகே, சொன்னா அப்படியே செய்வான். எஸ் சார். ப்ரொடெக்ட் வியர் ரொம்ப கவனமாக அமைச்சுக்கோ. சரி சார். எது நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? எஸ் சார். கவனமாரு. ஓகே சார்.